தன்னுடைய அரசியல் குருவான எம்ஜிஆரைப் போலவே அரசியல், சினிமா ஆகிய 2 துறைகளிலும் வெற்றி கொடி நாட்டியவர் தான் ஜெயலலிதா. ஆனால் இளம் வயதிலே எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்ற ஆசை ஜெயலலிதாவுக்கு இருந்தது என்பதை பற்றி ஒரு பத்திரிகை நிருபர் அவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு ஆங்கில இலக்கியம் ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இலக்கியத்தில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருப்பேன். இந்த உலக இலக்கியங்கள் பூராத்தையும் கரைச்சி குடிச்சிருப்பேன். எனக்கு பிடித்த இன்னொரு துறை ஓவியம். இந்த சினிமாவுக்கு வரல, நான் ஓவியக் கல்லூரியிலே சேர்ந்து நிச்சயமாக நான் மிகப்பெரிய ஓவியராக இருப்பேன். 3வதாக என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? பால சரஸ்வதி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மிகப்பெரிய நடன கலைஞராக வேண்டும் என்பது. அதற்கான முயற்சியில் நான் இப்போதும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஜெயலலிதா 4வதாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா? அரசியல்வாதியாக வேண்டும் என்றும் எனக்கு ஆசை இருக்குது. சினிமாவுக்கு வராமல் இருந்தால் இந்த நேரம் ஏதாவது ஒரு மேடையிலே ஒரு அரசியல் தலைவியாக நான் முழங்கி கொண்டிருப்பேன் என்று அந்த பத்திரிகை நிருபருக்கு பதில் சொன்ன ஜெயலலிதா தனக்கு பிடிக்காத விஷயம் என்று சொன்னது சினிமாவைத்தான். உலக இலக்கியத்தை படைக்க வேண்டும், ஒரு தலை சிறந்த ஓவியராக வேண்டும், நல்ல நடன பெண்மணியாக வேண்டும் என்பது போன்ற ஜெயலலிதாவுடைய ஆசைகள் பலிக்கவில்லை என்றாலும் அரசியல்வாதியாக வேண்டும் என்ற அவருடைய ஆசை மட்டும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் பலித்து விட்டது. தனக்கு பிடிக்காத சினிமா, தனக்கு மிகவும் பிடித்த அரசியல் ஆகிய 2 துறைகளிலும் மிகப்பெரிய சாதனை பெண்மணியாக திகழ்ந்தவர் தான் ஜெயலலிதா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் திருப்பு முனை அப்படின்றதற்கு அது எப்போ எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாகேஷ் எப்படிப்பட்ட சிறந்த ஆற்றலுடைய ஒரு நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு அந்த நடிப்பாசை வருவதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் எது தெரியுமா? மாம்பழத்தில் ஒரு நாடக ஒத்திகையை பார்த்து கொண்டிருந்தார் நாகேஷ். அந்த நாடகத்தில் நடித்த ஒரு நடிகர் நடித்த விதம் அவருக்கு பிடிக்கல. அதனால் அந்த காட்சியில் அவர் இப்படி நடித்தா நல்லாயிருக்கும் என்று அந்த இயக்குனரிடம் அந்த வசனத்தை பேசி காட்டினார் நாகேஷ். அவர் அப்படி பேசி காட்டினோடனே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க நீங்கள், இது மாதிரி அவரை பேச சொல்கிறேன் அப்படின்லாம் அந்த டைரக்டர் சொல்லியிருந்தாருன்னா நாகேஷ் நடிக்க வராமல் கூட போயிருக்கக்கூடும். ஆனால் அந்த டைரக்டர் நாகேஷை அப்படியே அலட்சியப்படுத்தி விட்டு போய்விட்டார். அப்போ தான் நாகேஷுக்குள்ளே ஒரு பொறி தோன்றியது, நாம் ஒரு நடிகராக ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று. அந்த பொறி தான் வெறியாச்சு. அதுக்கு பின்னால் தான் நாகேஷ் ஒரு மிகப்பெரிய நடிகராக உருவெடுத்தார். லிங்குசாமியுடைய திரைப்படங்களை மிகப்பெரிய வெற்றியடைந்த படங்களில் சண்டைக்கோழி படமும் ஒன்று. அந்த படத்தினுடைய கதையை முதல்ல நடிகர் விஜய்க்கு தான் சொன்னார் லிங்குசாமி. விஜய் நடித்திருக்க வேண்டிய அந்த படத்தில் ஏன் விஜய் நடிக்காமல் போனார் அப்படின்னு உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் நடிக்காமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ராஜ்கர்ணனுடைய பாத்திரம். பாதி வரைக்கும் அந்த படத்துடைய கதையை கேட்டு உற்சாகமான விஜய் ராஜ்கர்ணனுடைய பாத்திரத்தை பற்றி லிங்குசாமி சொன்ன உடனே அப்படியே தொய்ந்து போய்விட்டாராம். படத்தில் பூந்து விளையாடலான் இருந்தேன், இப்படி ஒரு பாத்திரத்தை நடுவில் கொண்டு வந்து விட்டீர்களே என்று லிங்குசாமிகிட்ட சொல்லியிருக்கார் விஜய். அவருடைய பார்வையில் என்னென்னா, ஒரு கதாநாயகன் முழுமையாக ஆட்சி செலுத்த வேண்டிய படத்தில் இந்த ராஜ்கர்ணனுடைய பாத்திரம் இந்தளவு உயர்ந்து நிற்கிறது என்ற காரணத்துக்காக அந்த படத்தில் விஜய் நடிக்கலைன்னாலும் அந்த படம் வெளியான பிறகு நீங்கள் அந்த படத்துக்கு அமைத்திருந்த திரைக்கதை தான் மிகவும் சரியானது என்று என்னை பாராட்டினார் விஜய். அதுதான் அவற்றை உள்ள பெருந்தன்மை என்று சொல்கின்ற இயக்குனர் லிங்குசாமி இன்றைக்கி விஜய் உள்ள நிலைமைக்கு பாட்ஷா, அண்ணாமலை மாதிரியான ஸ்கிரிப்டுகள் தான் அவருக்கு மிக சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரிப்டோட நிச்சயமாக விஜயை வைத்து நான் ஒரு படத்தை உருவாக்குவேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவிட்டிருக்கிறேன். சமுத்திரக்கனி இன்றைக்கு ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இந்த சினிமா உலகிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. இன்றைக்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய எல்லா மொழிகள்லேயும் பிரபலமான இயக்குனர்களால் தேடப்படுகின்ற ஒரு நடிகராக சமுத்திரக்கனி இருக்கார். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒற்றை வரி வசனம் பேசுவதற்கு வாய்ப்பு பெறுவதற்கே அவர் எவ்வளவு தவிக்க வேண்டியிருந்தது அப்படின்றத தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். படிக்கிற வயசில் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு துணை நடிகராக நடிக்கக்கூடிய வாய்ப்பு சமுத்திரக்கனிக்கு கிடச்சிது. அது ஒரு பஞ்சாயத்து சீன். அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து, யோ நிறுத்தியா அப்படின்னு ஒரு வசனம் பேசணும். இந்த வசனத்தை யாரை பேச சொல்லலாம் அப்படின்னு அந்த படத்தினுடைய டைரக்டரும் உதவி டைரக்டரும் ஆலோசித்து கொண்டிருந்த போது அவங்க பக்கத்தில் போய் நான் அந்த வசனத்தை பேசுகிறேன் என்றார் சமுத்திரக்கனி. அப்படி கேட்டபோது தான் அந்த வசனத்தை பேசுவதற்காக மிகப்பெரிய போட்டி நடைபெற்று கொண்டிருப்பதை அவரால் உணர முடிந்தது. அந்த வாய்ப்பை எப்படியாவது பெற வேண்டுமே என்று நினைத்த சமுத்திரக்கனி அந்த உதவி இயக்குனரை பார்த்தார். அவர் காலில் ஒரு செருப்பு அருந்திருந்தது. சார், உங்கள் செருப்பை கொஞ்சம் கொடுங்க என்று அந்த அருந்த செருப்பை வாங்கிட்டு போனவர் அங்கேருந்து நடந்தே 1 கிலோமீட்டர் போய் ஒரு செருப்பு தைக்கிறவரை பார்த்து அந்த செருப்பை தைத்து கொண்டு வந்து அந்த உதவி இயக்குனர் காலில் மாட்டினார்.
அவருடைய இந்த செய்கை அந்த உதவி இயக்குனர் மனதிலே மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த செருப்பை மாட்டும் போதே, சார் அந்த வசனத்தை நான் வேணா பேசுகிறேன் என்றார் சமுத்திரக்கனி. எந்த வசனம் என்று அந்த உதவி இயக்குனர் கேட்க, யோ நிறுத்தியான்னு ஒரு வசனம் சொன்னீங்களே அந்த வசனம் என்றார் இவர். சரி சரி நீயே பேசு என்றார் அந்த உதவி இயக்குனர். இப்போ அந்த ஷாட் ரெடியானது. அந்த உதவி இயக்குனருக்கும் மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது, இருந்தால் சொன்னபடி வசனத்தை பேசணுமேனு. அதனால் ஷாட் ரெடியாகிறதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனியை பார்த்து தயாரா என்று கண்ணாலேயே அவர் கேட்க, தயாராக இருக்கேன் என்றார் சமுத்திரக்கனி. அன்றைக்கி அந்த 2 வார்த்தையை சொல்கிறதுக்குள்ளே சமுத்திரக்கனி மனசு அப்படி படபடன்னு அடிச்சுட்டு இருந்துதான். ஒரு வழியாக அதை அவர் சொல்லி முடிக்க அவருக்கு சம்பளமாக 2 5 நோட்டை கொடுத்தார். இன்றைக்கு ஒரு நடிகராக லட்சக்கணக்கிலே சமுத்திரக்கனி சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னாலும் அந்த 2 5 நோட்டு அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நோட்டு என்பதை நான் சொல்ல வேண்டுமா? வசன உச்சரிப்பிலே நடிகர் திலகம் சிவாகணேசனை யாரும் தாண்ட முடியாது அப்படின்றது தான் பொதுவான சினிமா ரசிகர்களின் கருத்து. ஆனால் அப்படிப்பட்ட சிவாஜியே என்னை விட அழகாக ஏற்ற இறக்கத்துடன் தமிழை உச்சரிப்பதிலே SSR வல்லவர் என்று பல கூட்டங்களிலே பாராட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய சொல்லாற்றல் பற்றி மணிமோடம் படத்தில் அவருடன் கதாநாயகியாக நடித்த ஜெயலலிதாவும் ஒரு கருத்தை பத்திரிகை பேட்டி ஒன்றிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். SS ராஜேந்திரன் பேசும்போது அவருடைய சொல்லு சுத்தமாக அந்த அளவுக்கு கணீர்னு இருக்கும். சாதாரணமாக எந்த ஒரு நடிகரும் வசனத்தை கையில் வாங்கிட்ட உடனே அதை 2வது முறை படிக்கும்போது தான் ஏற்ற இறக்கத்தோடு படிப்பார்கள். ஆனால் SS ராஜேந்திரன் அப்படி கிடையாது. அவர்கிட்ட அந்த வசன காகிதத்தை கொடுத்தீங்கன்னா முதல் தடவை அதை படிக்கும்போதே ஏதோ ஒரு 20-30 தடவை அந்த வசனத்தை படித்தவர் போல அழகான ஏற்ற இறக்கங்களோடு மிகவும் தெளிவாக உச்சரிப்பார். அது அவருக்கு வரப்பிரசாதமாக அமைந்த ஒரு ஆற்றல் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஜெயலலிதா. நடிப்பின் இலக்கணத்தை பற்றி பல இயக்குநர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் எல்லிசார் டங்கனுடைய கருத்திற்கு அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. எல்லிசார் டங்கன் தான் சதிலீலாவதி என்ற திரைப்படத்திலே எம்ஜிஆரை முதலாக அறிமுகப்படுத்தியவர். அதற்கு பின்னால் எம்ஜிஆர் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். இசைக்குயில் MS சுப்புலட்சுமியும் மீரா என்ற திரைப்படத்திலே இயக்கினார். அப்படிப்பட்ட இயக்குனர்கிட்ட நடிப்புக்கான இலக்கணம் என்ன என்பதை பற்றி ஒரு நிருபர் கேட்டபோது, நடிப்புக்கான மெக்கானிசத்தை வேணால் ஒரு இயக்குனர் சொல்லித்தரலாமே தவிர ஒரு நடிகனுக்கு முழுமையாக எந்த இயக்குனராலும் நடிப்பை சொல்லித்தர முடியாது. அந்த நடிப்புன்றது அந்த நடிகனிடமிருந்து இயல்பாக உள்ளிருந்து வெளியே வர வேண்டும். அது உணர்வுபூர்வமாக வெளிப்பட வேண்டும். எஸ், ஆக்டிங் இஸ் நத்திங் பட் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி இன்வர்ட் எமோஷன்ஸ் என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்னார் எல்லிசார் டங்கன்.